ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகிய முட்டம் கடற்கரை. இந்த கடற்கரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் ரொம்ப அழகான கடற்கரை. இந்த கடற்கரையை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடுகள் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக கட்டப்பட்ட வீடுகள். சுற்றுலா பயணிகள் இந்த வீடுகளை பயன்படுத்தாததுனால இந்த வீடுகள் பாழடைந்த நிலைமையில் காணப்படுது. இந்த முட்டம் கடற்கரைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாகனங்களை பார்க்கிங் பண்ணுவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த இடத்துல இன்டர்லாக் போட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இங்கே வரக்கூடிய மக்கள் வாகனங்களை பார்க்கிங் பண்ணலாம். அதே போன்று இந்த ரோட்டுக்கு வலதுபுறத்திலையும் வாகனங்களை பார்க்கிங் பண்ண முடியும். இந்த வாகனங்களை நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் வாகனங்களை பார்க்கிங் பண்ண முடியும். பெரும்பாலான வாகனங்கள் இந்த பகுதியில் தான் பார்க்கிங் பண்ணணும். இந்த ரெண்டு இடத்தையும் நீங்கள் வாகனம் பார்க்கிங் பண்ண பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோவில் 3 முக்கியமான சுற்றுலா பகுதிகளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல முட்டம் கடற்கரையை பற்றியும், அதுக்கு அப்புறம் இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய முட்டம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் இதை பற்றிய அந்த வீடியோவும், கடைசியாக முட்டம் மீன்பிடி துறைமுகத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த முட்டம் கடலை பார்வையிடுவதற்கு நம்ம இந்த வழியாகத்தான் கடலுக்கு உள்ளால போக முடியும். இது அந்த முட்டம் கடற்கரைக்கு போகக்கூடிய வழி. இங்கு நிறைய சின்ன சின்ன குடில்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த சின்ன சின்ன குடில்கள் அதில் இருந்து நம்ம இந்த கடற்கரையினுடைய அழகை பார்த்து ரசிக்க முடியும். இந்த கடலை எந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த குடில்களும் இந்த கடலை பார்த்து ரசிப்பதற்காக கட்டப்பட்டவை. ஒவ்வொரு குடிலில் இருந்து நம்ம இந்த கடலை பார்க்கக்கூடிய நேரத்திலையும் ஒவ்வொரு விதத்தில் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கும். இந்த கடல் பொதுவாக பாறைகள் நிறைந்த ஒரு கடற்கரை. இந்த கடலில் எங்கே பார்த்தாலும் ஏராளமான பாறைகள் காணப்படும். ரொம்ப ஆபத்தான கடற்கரையும் கூட. இந்த கடற்கரை ரொம்ப ஆழமான கடற்கரை, உயிருக்கு ஆபத்தான கடற்கரை. நிறைய பேர் இந்த கடற்கரையில் இறந்துருக்கணும். ஆக்ரோஷமான அலைகளில் அகப்பட்டு இந்த பாறைகள் அடிபட்டு இறந்த மக்கள் அநேகர் உண்டு. அதனால் நீங்கள் இந்த கடற்கரைக்கு வரும்பொழுது ரொம்ப கவனமாக இந்த கடற்கரையை சுற்றி பாருங்கள். இங்கு ஆபத்தை குறைக்கக்கூடிய நிறைய அடையாளங்கள் எல்லாம் இங்கே வரையப்பட்டிருக்கும். அந்த மாதிரிப்பட்ட பகுதிகளுக்கு நீங்கள் போகாமல் இந்த கடற்கரையை நீங்கள் பாருங்கள். இந்த டேஞ்சர் ஷோன்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகாதீங்க. இது ரொம்ப உயரமான பாறை பகுதி. இந்த பாறை உயரத்துக்கு கூட அலை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பகுதிகளுக்கு நீங்கள் போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த கடலே பாறைகள் நிறைந்த ஒரு கடற்கரை.
நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவாங்க. இந்த பகுதியில் நீங்கள் தைரியமாக வந்து இந்த கடலை பார்க்கலாம், விளையாடலாம். ஆனால் கடலுக்கு உள்ளால் இறங்குவது ரொம்ப ஆபத்து. உள்ளால் இறங்க அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே எப்பவும் போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. அதனால் கடலுக்கு உள்ளால் நீங்கள் இறங்க முடியாது, அது ஆபத்தும் கூட. கரையில் நின்று நீங்கள் இந்த கடலை பார்க்கலாம். இந்த முட்டங்கடலில் சூரியன் மறையதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் முட்டம் லைட் ஹவுஸ். இந்த முட்டம் லைட் ஹவுஸு முட்டம் இந்த கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் அந்த முட்டம் லைட் ஹவுஸு. இங்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய செடிகள் மரங்கள் எல்லாம் நட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்கும். இங்கே முட்டம் அந்த கலங்கரை விளக்கம் இருக்கும். இந்த கலங்கரை விளக்கத்துக்கு கோபுரம் வரைக்கும் நம்ம மேல் பகுதி வரைக்கும் போய் இந்த கடலை பார்க்க முடியும். அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். இதுதான் அந்த முட்டம் கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்துக்கு மேல் பகுதிக்கு நம்மளால் போக முடியும். இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு செயற்கை நீரூற்று. அது மாதிரி சிறுவர்கள் விளையாடுவதற்குள்ள சிறுவர் பூங்கா இங்கே இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த இடத்துல இருந்து இந்த கடலினுடைய மொத்த அழகை நம்ம பார்க்க முடியும். அதற்கான இருக்கை வசதிகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த பூங்காக்குள்ள கடல் சார்ந்த ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம் தான் இது. இந்த மியூசியத்துக்குள்ள நம்ம
பல கப்பல் மாதிரிகளையும் விமான மாதிரிகளையும் பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நீங்கள் இந்த முட்டம் கடற்கரைக்கு வருகின்ற பொழுது இந்த மியூசியத்தையும் இந்த லைட் ஹவுஸையும் வந்து பாருங்கள். இங்கு கப்பலில் பயன்படுத்தக்கூடிய அந்த லைட்டுகள், இன்னும் அந்த கப்பல் மாடல் மாதிரிகள், விமான மாதிரிகள் எல்லாம் இதுக்கு உள்ளால பார்க்க முடியும். இது முட்டம் கலங்கரை விளக்கத்துக்கு மேல் பகுதியில் நின்று எடுத்த வீடியோ. இந்த கலங்கரை விளக்கத்துக்கு மேல் பகுதியில் நின்று இந்த ஒட்டுமொத்த கடலினுடைய அழகையும் இந்த கிராமத்துக்கு அழகையும் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவே அழகான ஒரு பகுதி தான் இது. இங்கே இருந்து சூரியன் மறையக்கூடிய அந்த அழகான காட்சியையும் நம்ம இந்த கலங்கரை விளக்கத்தில் இருந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி முட்டம் மீன்பிடி துறைமுகம். இது ஒரு தனியார் மீன்பிடி துறைமுகம். நீங்கள் முட்டம் கடற்கரைக்கு வருகின்ற நேரத்தில் நீங்கள் இந்த லைட் ஹவுஸு அதோடு கூட இந்த முட்டம் மீன்பிடி துறைமுகத்தையும் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய போட்டு மீன்பிடி படகுகள் இங்கே இருக்குது. இந்த படகுகளில் போய் மீன் பிடிச்சிட்டு டெய்லி இங்கே வந்து லேலம் போடுவாங்க. அந்த மீன் பிடிக்க செல்லக்கூடிய அந்த படகுகளை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இந்த முட்டத்துக்கு வருகின்ற பொழுது இந்த முட்டம் மீன்பிடி துறைமுகத்தையும் கண்டிப்பாக வந்து பாருங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.